பையனுக்கு சிக்கன் பிரியாணின்னு அவ்வளோ இஷ்டம். அப்படியா ஆண்டி? ராதே ராதே என்று சொல்லு கிளியே, ராதே ராதே என்று சரி, நீ சொல்லு. எப்படிடா மறுபடியும் யூஎஸ் போறியா இல்ல இங்கே செட்டில் ஆவறியா? ராதே ராதே என்று சொல்லு. இதோ வந்துட்டான் பாருங்க என் பையன் ஷாம். ராதே ராதே என்று சொல்லு. ஷாம் ரொம்ப பிரில்லியன்ட். என்ஜினியரிங் முடிச்சதும் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி அப்போத்துலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சான். இப்போ மந்த்லி 3 lakhs earn பண்றான். வெரி குட். ஆட்டோமொபைல்ஸ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கான். ஆமா, அவன் என்ன ரிசர்ச் பண்றான்றத நேத்து தான் பாத்ரூம்ல போய் கண்டுபிடிச்சேன். டேய் சுந்தர், காலேஜில் இருக்க மாதிரி தான்டா இன்னும் இருக்க. அதே சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சரி, வீட்டை சுத்தி பார்க்கணும்ல, வா காட்டுறேன். ஆமாம்மா, ஒரு ஆர்கிடெக்ட் கட்டின வீட்டை பார்த்தே ஆகணும். இங்க வந்த உடனே என் பொண்ணு சொன்ன வார்த்தை, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குமா. அப்படியாம்மா, தேங்க்யூ. எல்லாம் என் பையனோட செலெக்ஷன். ஓ, ஆமா, நான் வெறும் சிங்கிள் தான் எடுத்து கொடுத்தேன். அவன் தான் வீடு கட்டணும். வாடா. அங்கிள் நீங்க போங்க, நான் ஷியாம் கூட பேசிட்டு இருக்கேன். டே கண்ணா, கிச்சன்ல காஃபி வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஓகே மம்மி. என்ன நடக்க போதோ? ஹாய், ஐம் ராதே. ஓ ராதாவா? நோ, ராதே. ஐம் ஷாம். யா ஐ நோ. ஆர்என்டில ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஐய, எங்கள் அம்மா ஏதாவது பில்டப் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. எங்கள் அப்பாக்காக இன்ஜினியரிங் படித்தேன். 20 அரியர்ஸ். ஒரு வழியாக அதில் 19 கிளியர் பண்ணுறதுக்குள்ளேயே 3 முதலமைச்சர் 2 பிரதமர் மாறிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ரொம்ப வெட்டியாக சுற்றுறோன்னு இப்போ தான் ரீசெண்டாக தோணுச்சு. அதான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு காலையிலே விழுந்து ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன். மந்த்லி 30,000 சேலரி. இப்போ மந்த்லி 3 lakhs earn பண்றான். அப்போ வேற எதுல இன்ட்ரெஸ்ட்? எனக்கு சினிமாவில் தாங்க இன்ட்ரெஸ்ட். என் மூச்சு, பேச்சு, உயிர் எல்லாமே சினிமா தான். ஓ, தென் யூ மஸ்ட் பி கிரியேட்டிவ். பெரிய ஃபில்ம் மேக்கர் ஆக போறீங்க. சேச்சே, நீங்கள் வேற. நான் ஒரு சுத்த சினிமா பைத்தியவங்க. எல்லா ஸ்டாரோட படத்தையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் போய் பார்த்துருவேன். நமக்கு எஸ்டிஆர்லேருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் அத்தனை பேருமே ஃபேவரட் ஸ்டார் தான். ஓகே, அப்போ வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நான் ரொம்ப பப்புக்கு போவேங்க. கொஞ்சமாக சரக்கு அடிப்பேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய சைட் அடிப்பேன். இதனால எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. புக்ஸ்லாம் படிப்பீங்களா? ஒன்லி ஃபேஸ்புக். அதெல்லாம் எங்கள் அப்பாவோட கலெக்ஷனுங்க. அவரை மாதிரியே நானும் வரணும்னு ஆசைப்பட்டார். குடும்பத்துக்கு ஒரு அறிவாளி போதும்னு நான் விட்டு குத்துட்டேன். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓ ப்ளீஸ், உங்கள் சைட் ஃபால்ட் இல்லை. என் டிஎன்ஏல தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ஒரே ஃபேன்ஸ் தொல்லை. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் போய் சொன்னேன்ல, என் பையன் ரொம்ப பிரில்லியன்ட். மா, அந்த பொண்ணு எதுவும் லூஸா? அமெரிக்காவில் எங்கேயாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா? இல்லை நீ காலங்காத்தாலே ஏதாவது உப்புமா செஞ்சு கொடுத்தியா? டே, ஏற்கனவே அப்பா செம்ம கடுப்புல இருக்காரு. பேசாம மாடிக்கு ஓடிடு, எதையாவது உளராத. நான் இல்லை, அவள் தான் வளர்றா. நீ நம்ப மாட்ட. நீ வரத்துக்கு முன்னாடி அவள் என்ன தெரியுமா கேட்டா? ஐயோ, உன் சேலரி பத்தி கேட்டு நீ உண்மையே சொல்லிட்டியா? போச்சு போச்சு, மானமே போச்சுடா. ஏய் லூஸு, அது இல்லை. ஆ? அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறான். அவ உன்னை பார்த்து அமெரிக்காவில் படித்து சொந்தமாக ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கா.
அவளா உன்னை பார்த்து இப்படி கேட்டா சும்மா ரகலை பண்ணியிருப்பா. ஓ ரகலையா? இல்ல ஆண்டி, நான் நிஜமா தான் சொன்னேன். உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் தானடா விட்டு போனேன், அதுக்குள்ளேயே என்னடா பண்ண? இவ ஒன்றும் பண்ணலைங்க. அந்த பொண்ணுக்கு தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். மண்ணாங்கட்டி. ஏ, ஒரு பொண்ணுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வரக்கூடாதா? எப்பவுமே பசங்களுக்கு தான் வரணுமாப்பா? நீ பல்லு தேய்ச்சிட்டே பக்கி மாதிரி தான் வந்து நின்ன. உன்னை பார்த்து எப்படி ஒரு பொண்ணுக்கு லவ் வரும்? எனக்கு அதாம்மா பிடிச்சிருக்கு. அவன் ரொம்ப யதார்த்தமா இருந்தான். நீ எப்பேற்பட்ட தத்தின்னு தெரிஞ்சா அவளே போயிடுவான். எனக்கு பிரில்லியண்டான பையனை விட நேர்மையான பையன் தான் வேணும். அண்ட் இஸ் ஹேண்ட்ஸம் டூ. சான்ஸே இல்லை. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு என் பொண்ணு மாதிரி. அவள் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண முடியாது. ஒன்னால அவளை பார்த்துக்க முடியாது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு ஆண்டி. ஒருவேளை அவருக்கு நான் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ லெட் ஹிம் டிசைட் ப்ளீஸ். நான் கரெக்ட் பண்ணதை லவ் பண்ணுறதா இல்லை என்ன கரெக்ட் பண்ண அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதானே தெரிலையே. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு மச்சான். வெறுப்பேத்தாத மச்சி, எனக்கெல்லாம் செவ்வாய் தோஷம்னு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஹே, இதில் உனக்கு என்ன டவுட்டு? எப்பயுமே ஒன்றை எது தேடி வருதோ அதுதான் பெஸ்ட்டு. மச்சான், இவ பேச்ச மட்டும் சத்தியமாக கேட்காத. தேடி வருது தேவதையா தேவாங்கன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த புதகுலியில மட்டும் விழுந்த சிக்கி சின்ன பின்னமாயி சீரழிஞ்சு நாதியத்து நாசமா போய் என்னைய மாதிரி நடுத்தருவா. இப்போ உன்னோட ஹிஸ்டரியில யார்டா கேட்டா? 2 பேர்ல யார் பெஸ்ட் நீயே யோசிடா. You're too fast. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதுக்குள்ளே என் கல்யாணத்துக்கு அவசரப்படுற? எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்றேன். கொஞ்ச நாள் டேட்டிங் போய் பார்த்துட்டு அப்புறம் ஒத்து வந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு டேட்டிங்ல நம்பிக்கையே இல்லை ஷாலினி. ஷாருக் கானாவே இருந்தாலும் போர் அடிச்சிடும். அப்புறம் இன்னொரு சாய்ஸ் தேடுவோம். அண்ட் இட் கோஸ் ஆன். ஹியூமன் மைண்ட்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னன்னே தெரியாது. ஐ நீட் கமிட்மெண்ட். சண்டையோ சந்தோஷமோ நமக்கு சட்டுன்னு பிடிச்சவனோட வாழ்ந்து பார்த்துடணும். அப்படி என்னதான் பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட? சட்டுன்னு எல்லாத்தையும் கொட்டிட முடியாது. பட் தோணும் போது ஒன்று சொல்றேன். டு ஸ்டார்ட் வித், அவன் சரியான தத்தி. என் லைஃப்ல நான் பார்த்த பசங்களையே எனக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காது ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு பையன். அப்படி இருந்தா தான் நீங்க விழுவீங்கன்னு பசங்க வேண்டுமே கண்டுக்காம இருப்பாங்க. அந்த டெக்னிக் எனக்கு தெரியாதா? பட் he was very genuine. அவன் அவனா இருந்தான்னு தோணுச்சு. அவன் தான் என்னோட சோல்மேட்னு பார்த்த உடனே தோணுச்சு. he has a great sense of humor. எனக்கு படம் பார்க்கவே பிடிக்காது, ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே டேஸ்ட் இருக்கிறவனை கட்டினா போர் அடிச்சிடும். இட்ஸ் வெரி மேன்லி, யூ நோ. எனக்கு அவனோட அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷி இஸ் சோ இன்னசென்ட். அது எந்த அளவுக்குன்னா அவங்க சொல்லும் போதே அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஷி இஸ் வெரி ஸ்வீட். அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணேன். பொதுவா ஒரு அழகான வீட்டை பார்க்கும்போது அதை வாங்கணும்னு தோணும்ல, பட் எனக்கு அங்க வாழணும்னு தோணுச்சு. மேபி திஸ் இஸ் வாட் லவ் இஸ். கைஸ், ஹாய்டா. ஹே, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், ஓஹோ, வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள். திடீர்னு உஜாலால முக்கிய எடுத்த மாதிரி பிரைட்டா இருந்தப்பயே நினைச்சேன். நல்லாடுறா. ஆமா, நல்லா. எப்படி இந்த முடிவுக்கு வந்த? மைதா மாவோட கோதுமை மாவு தான் உடம்புக்கு நல்லது. ஏண்டா, கல்யாணம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா? போதுமே, கல்யாணம் பண்றதுக்கு ஒரு காரணம் வேற வேணுமாக்கும். சுடுகாட்டுக்கு எப்படி போனா என்ன? சூப்பர் ரச்சல குட்டி, செம. ரெஸ்ட் இன் பீஸ். அப்போ இனிமே உன்னை பைத்தியன்னு கூப்பிடலாம். மா ப்ளீஸ், பழசெல்லாம் மறந்துரு. எனக்கும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குடா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீடு தேடி வந்திருக்கான்னு. அதிசயமா நீ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. ஆனா இன்னொரு பக்கம் உன்னை நினைச்சாதான்டா பயமா இருக்கு. அவளை பார்த்த உடனே அவ தான் என் சோல்மேட்னு தோணுச்சுமா. லவ்வில் சாய்ஸ் இருந்துச்சு. மேரேஜ் இஸ் ஒன் வே. நல்லா யோசிச்சுக்கோ. அதெல்லாம் யோசிச்சிட்டம்மா. செக்மேட். சரி போ, அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா.